வணக்கம். வணக்கம். 2026ல யாரு சிஎம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? தளபதி விஜய் தான். அவர் பிகாஸ் அவரால் ஒரு நல்ல ஃபியூச்சர் பார்க்க முடியுது. அவர் வந்தாருன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். அதனால முன்னாடியே அவர் வந்தாருன்னா நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? பிகாஸ் அவர் இப்போ இருக்கிறவங்களாம் எதுவும் செய்யலை. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ இருக்க கட்சிகள் எதனா நல்லது பண்ணவே இல்லையா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்கும். மேபி இருக்கலாம். பிகாஸ் அவங்களால ஒன்றும் அந்தளவுக்கு டெவலப் ஆன மாதிரிலாம் தெரியல. தமிழ்நாடு நல்லா தானே டெவலப் ஆயிருக்கு. டெவலப் பண்ணால் நீங்கள் எதை டெவலப் பண்ண நினைக்கிறீங்க? இந்த கண்ணாடி பிரிட்ஜ் போடுறது, பென்னு பென்சிலாக இலவசமாக தர்றது, மக்களுக்கு இதை தரோம் அதை தரோன்னு சொல்கிறது டெவலப்மெண்ட் நினைக்கிறீங்களா? இப்போல்லாம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி சுற்றக்கூடாது. அதோட இன்னும் டெவலப்மெண்ட்லாம் நிறையவே இருக்குது. மக்கள் சும்மா வெட்டியாக சுற்றுறது அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இல்லை. எங்கள் தளபதி வந்தால் இன்னும் இந்த வெட்டியாக இருக்கிறவங்க சில பல தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களெல்லாம் திருத்தி இன்னும் டெவலப்டு கண்ட்ரி ஆக்குவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வருவாங்க? எங்கள் விஜய் தான் வருவார். இளைய தளபதி விஜய் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான். திமுக எடுத்து ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்கிறாரோ இல்லையா அவர் முன்னிலையில் நின்றுவார். கூட்டணியில் ஃபர்ஸ்ட் வந்துருவார். அவர் எதிர்கட்சியில் அவர் நிற்பார். அவர் உட்காருவார். யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்? ஏன்னா இது வரைக்கும் அதான் ஒருத்தங்களே இருந்து வந்துட்டாங்கல்ல, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்தால் சார் வந்தால் நல்லா வந்திருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆச்சு. அவங்களால வர முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். 2026ல தமிழ்நாட்டோட முதல்வராக யார் வரும்னு நினைக்கிறீங்க? தளபதி தானா? ஏனால? அவர் வந்து ஆட்சி ஒரு புது ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருக்கும். எல்லாம் வரவங்களாம் வருஷம் ஆட்சி மாறி தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து ஆட்சி கொண்டு போகிறாங்க. ஒன்றுமே கிடையாதுல்ல. புதுசாக வர தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே. அவர் வந்தால் கம்பல்சரி நல்லது நடக்கணும். தளபதிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நடிப்பார், நல்லா நடிப்பார். நடிப்பில் இல்லை. இப்போ நீங்கள் மாநாடு பார்த்தீங்க, மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் எல்லாமே நிறைய கூட்டம் வெளியே இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்க, அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். இன்னும் அவர் நிற்கிறேன்னு தெரிஞ்சாலும் போதும், வேறு ஒன்றும் தேவை. எல்லாமே நின்னாலே நெக்ஸ்ட் நம்ம தளபதி தான். 2026ல தமிழ்நாட்டோட முதல்வராக யார் சார் வரணும்? அதெல்லாம் ஆட்சி பண்ணல சார், நம்ம விஜய் சார் தான். ஏன் சார்? ஒரு திருப்புமுனை வரணும் சார் வாழ்க்கையில். ஒரு அரசாங்கம் ஒன்று மாறினா தான் அடுத்து என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அது கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு எதுன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன 2 ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வேறு அவர் விஜய் சார் வந்தார்னா நல்லாயிருக்கும் எங்கள் சைடில். நல்லா பண்ணலையா? இல்லை, இப்போ இருக்க ஆட்சி நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேனு சொல்கிறோம். ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணா நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் அந்த வாய்ப்பு கொடுப்போம். அவர் சார் என்ன பண்ணான்னு பார்ப்போமே. 5 வருஷம் இருக்கிறவங்க நல்லா பண்ணும்போது ஏன் சார் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? இல்லை சார், இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லு சார். புதுசாக ஒருத்தர் பண்ண வந்தார்னா அவர் இன்னும் நல்லா பண்ணார்னா மக்களுக்கு இன்னும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? மக்களுக்கு நிறையா வரும், நிறைய திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்கு நிறைய சலுகை கிடைக்கும். உங்களுக்கு பசங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க ஒரு சார் மூலியமாக இருக்கும்னா. 2026ல யார் சிஎம் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? 2026ல் இது வரைக்கும் வந்ததில் எதுவுமே மாற்றமாக தெரியல. அதனால் இப்போதைக்கு எங்கள் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026ல யாருமா சிஎம் வரணும்? ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். நல்லது செய்கிறார் அவர். 2031ல யாருமா வரணும்? இந்த ஆட்சியை தொடர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும். தொடர்ந்து. ஆமாம். இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, இப்போ உதயநிதிக்கு அப்புறம் அவரோட பையனை வர கூட்டிகிட்டு வராங்க திமுக டிஷர்ட் போட்டு. இது எப்படி அவங்க ஒரு 50 வருஷமாக காலங்காலமாக செய்கிறாங்க இல்லைங்களா அரசியல். அவங்களுக்கு தெரியும் அரசியலை பற்றி எல்லாமே. அவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க. ஒரு குடும்ப அரசியல்ன்ற மாதிரி இது தெரியலையா? குடும்ப அரசியல்னா அவர் கலைஞர்லேருந்து இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அரசியலை பற்றி சட்டத்தை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் விஜய் வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்க கட்சிகள் ஒழுங்காக பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அது மாதிரி எதுவும் தெரியல. ஏன் விஜய் மேலே எவ்வளோ பிரியம்? அவர் நாங்கள் அப்போதுலேருந்தே வந்து ரொம்ப ரசித்து எல்லாமே பண்ணி பார்க்குறோம். அவர் வந்தார்னா எதனா மக்களுக்கு எதனா ஒரு புதுசாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அவர் எதிர்பார்க்குறோம். 2026ல தமிழ்நாட்டோட சிஎம்மா யார் வரணும் மேடம்? எங்களுக்கு எப்போவுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே. ஆமாம், அவங்க வந்தால் தான் மறுபடியும் வந்து ஆட்சி செழிப்பாக இருக்கும். வேறு யாரும் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கிற மாதிரியோ எங்களுக்கு தெரியல. அடுத்ததாக வேறு யாரை நம்பி நாட்டை கொடுக்க. அதனால் ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுப்போம். மீண்டும் திமுக வரணும்னு ஆசைப்படுறோம். திமுக தான் வரணும்னு நினைக்கிறேன். தளபதி வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது, கம்பல்சரி இருக்குது. யார் சிஎம் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இப்போ அவங்க தான் சிஎம் இருக்காங்க. அவங்க தான் இருக்காங்க, அவங்களே வந்தால் நல்லா இருக்கும். வேறு யாருன்னா வந்தாங்கன்னா ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது.
இருக்கிறது இன்னும் விலைவாசி ஜாஸ்தியாக தான் தவிர கம்மி குறைக்கிறது எதுவுமே வாய்ப்பே கிடையாது. விஜய் தானே வருவார். எப்படிமா சொல்றீங்க? நான் தளபதி தானே எல்லாம் ரசிக்கிறோம். ஓட்டு அவருக்கு தான், வேறு யாருக்கும் போட மாட்டாங்க, நாங்களும் போட மாட்டோம். யாரையும் போடலாம் சொல்லிடுவோம். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாரையும் பார்த்துட்டு நான் தளபதி ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏமா இப்போ இருக்கவங்க சரியா நல்லது பண்ணலையா உங்களுக்கு? அப்படின்னு இல்லைண்ணா, நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது நல்லது பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் சார் வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நன்றி இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு. இது வரைக்கும் முதலமைச்சராக இல்லாத ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இப்போது ஸ்டெப் எடுத்திருக்க தளபதி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதனால சார்? எதனால் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் போட்டு சொன்ன முதல் ஒரு இது என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போ நாங்களே வந்து ஒரு சின்ன கட்சியாக இருக்கோம், ஒரு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு 2 கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்குது. அது கூட நம்ம கூட்டணியாக வைக்கிறோன்னும் போது நிதி அமைச்சராகவோ இல்லை கல்வி அமைச்சராகவோ அந்த மாதிரி யாருக்குமே தரலை. அப்படி தந்தாங்கன்னா நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே தரலை. ஆனால் தளபதி வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க அனைவரும் சமம் எல்லாமே, ஆனால் அந்த மாதிரி நடத்துகிறாங்களான்னு கேட்டிங்களா? கிடையாது. வர 2026 யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவாங்க? விஜய் வரணுன்ட்டு. விஜயா? ஏன் விஜய்? எல்லாம் நல்லா பண்ணுறாரு. 2026 தேர்தல் வரும், அதில் யார் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? இப்போது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க விஜய் தான் வருவாருன்னு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அவர் வர்றது. 2026 தேர்தல் வரப்போகுது, ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு என்ன நல்லது? கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ. எதனால் சொல்கிறீங்க? இப்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஹெல்ப்பு அது எல்லாமே பார்க்குறப்போ அவர் தான் கண்டிப்பாக வருவார். எப்பவுமே நம்ம தளபதி தான் ப்ரோ. அவர் தான் இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மட்டும் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தமாரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் எல்லாமே பண்ணுறதுனால அவர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக ஹெல்ப் பண்ணலையா? அது எப்படி சொல்ல, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. அவர் வருவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பிக் ஃபேன், அவர் பிக் ஃபேன். நான் சொல்கிறேன் அவர் வருவார். 2026 யார் சிஎம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கெல்லாம் விஜய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதனால? அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பழசா இருக்கவங்க எதுவும் சரியா பண்ணலையா அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. எங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் விஜய் சார் வந்தால் எங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பகுதிகளெலாம் விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கா? இருக்குது சார், எல்லா இடத்துலையும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்லேயே இருக்கோமே. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சேர்ந்த நபர்கள் தான் வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் விஜய் வர வைக்க முடியும்? கண்டிப்பாக வர வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். 2026 யார் சிஎம் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் சார். விஜயா? ஆமாம். எதனால? நாங்கள் விஜயோட தீவிர ரசிகை. அதனால விஜய் தான் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வரணும். அவர் தான். அவர் வந்து அடுத்த மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிறவங்களால மாற்றம் கிடைக்கலையா? இல்லை, கிடைக்குது தான், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் வரணும், விஜய் வருவார் அப்படின்ற நாங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கோம்.